நம்ம டயட் இருக்கிறதுலே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்கிறது தாங்க. நம்ம நிறைய பேர் வந்து டயட் இருப்போம், ஒர்க் அவுட் பண்ணுவோம், ஆனால் வெயிட்டே குறையாது. ஏன் குறையலன்னு யோசிச்சா நம்ம கடைசியில் தண்ணியே குடிச்சிருக்க மாட்டோம் ஒழுங்காக. நான் வந்து காலையில் எந்திரிச்சோன்னே என்னோடய வாட்டர் பாட்டிலில் கொஞ்சம் வார்ம் வாட்டரு இல்லை சீரகம் சோம்பு போட்டு ஏதாவது ஒரு வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வைப்பேன். என்றைக்கு நான் ஃபில் பண்ணலையோ அன்றைக்கி நான் ஒழுங்காக குடிக்க மாட்டேங்க. ஏன்னா இங்கே குளிராக வேறு இருக்குல்ல, அதனால் அதிகமாக தண்ணி குடிக்க முடியாது நம்மளால். மத்தியானம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 முட்டை வந்து எடுத்துக்கிட்டேன். 2 முட்டையில் வந்து கொஞ்சம் கேப்சிகம், ஆனியனு, பெப்பர், சால்ட்லாம் போட்டு ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோவேவில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு எடுத்தேங்க. நல்ல ஒரு மஃபின் மாதிரி இருந்தது. ஒரு தடவை வெளியில் ஒரு கடையில் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. அதனால சரி வீட்லேயும் அது மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரேப் ஜூஸ் கேட்டாங்களா, சரி அவங்களுக்கு கொஞ்சம் போடும்போது அதையே நானும் கொஞ்சம் குடித்தேன். உங்களோட டயட்லாம் எப்படி போயிட்டுருக்கு? வந்து நம்ம நாளைக்கு ஒரு லாங் வீடியோவில் நம்மளோட 1 வீக் அப்டேட்லாம் வந்து பற்றி பேசலாம். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய கோச்சோட டீட்டெயில் வந்து நான் கொடுத்துருந்தேன், டயட்டிஷியன் அவங்களோட டீட்டெயில்ஸை. ஸோ நிறைய பேர் அவங்கள ரீச் அவுட் பண்ணியிருந்தீங்க. அது ரிலேட்டடான உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நாளைக்கு நம்ம லாங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். நைட் டின்னருக்கு வந்து ஹஸ்பண்ட் ஃபிஷ் பண்ணாங்கங்க. அதுதான் வந்து டின்னராக எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு.